வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தெழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்து கொண்டு இன்றைய சிந்தனைக்கு மன அலை சுழல் என்ற தலைப்பில் சிந்திப்போம். பகுதி 2. நாம் காலை அமர்வில் சிந்தித்தது போல நம்முடைய மன அலை சுழல் என்பது எல்லா வகையிலும் நமக்கு சிறப்பான நன்மைகளை உருவாக்கி தரத்தக்கது. அதை நாம் எந்த அளவுக்கு நல்ல முறையில் பாதுகாப்பாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிலிருந்து ரிஃப்ளாக்ஷன் ஆகிறது தான் நாம் வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ நம்முடைய முதுகுத்தண்டுக்கும் பிரபஞ்ச உண்மைகளை உணர்வதற்கும் சம்பந்தம் இருக்குது. நம்முடைய முதுகுத்தண்டுக்கும் குடும்ப அமைதிக்கும் சம்பந்தம் இருக்குது. நம்முடைய முதுகுத்தண்டுக்கும் நம்மளுடைய உடல் அமைதிக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்போ இவ்வளோ விஷயத்தோட தொடர்புடையது தான் நம்மளுடைய முதுகுத்தண்டு. இந்த குண்டலினி மகா தெய்வீக சக்தி அது இயங்கக்கூடியதும் நம்மளுடைய முதுகுத்தண்டில் தான். இப்போ நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய உயிர் காலையில் சொன்ன மாதிரி இந்த ஸ்ப்ரிங்கு வளையல் தான். இப்போ மூலாதாரத்திலிருந்து 3 சுற்றுல மேலே வந்துட்டா டெல்டா. மூலாதாரத்திலிருந்து ஒரு 7-8 சுற்று ஆச்சு அப்படின்னா அது தீட்டா. மூலாதாரத்திலிருந்து ஒரு 14 சுற்று ஆகுது மேலே வர்றதுக்கு அப்படின்னா அது ஆல்ஃபா. மூலாதாரத்திலிருந்து 30 சுற்று 40 சுற்று ஆகுது அப்படின்னா அதுதான் பீட்டா. அப்போ நம்மளுடைய உயிரும் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடகளை பின்களை அப்படின்னு மாற்றி மாற்றி சுற்றும். இதில் மேல்நோக்கு விசைன்னு ஒன்று இருக்குது, கீழ்நோக்கு விசைன்னு ஒன்று இருக்குது. இப்போ இது மேல்நோக்கு விசையிலேயே இயங்கும்போது நம்முடைய அறிவு, நம்முடைய சிந்தனைகள் இதெல்லாம் ஆன்மீகம் சார்ந்து இயற்கை சார்ந்து இருக்கும். அதே விசை நம்ம உடம்புல கீழ்நோக்கு தன்மையோடு இயங்குச்சு அப்படின்னா அது வெறும் புலன்கள் சார்ந்த தன்மையில் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இயங்கும். அப்போ இதை முதல்ல கீழ்நோக்கு விசையிலிருந்து மேல்நோக்கு விசைக்கு மாற்றணும். அப்படி மாற்றி இதனுடைய வேகத்தை குறைக்கணும். இப்போ வேகத்தை குறைக்கிறதுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மகரிஷி நமக்கு பயிற்சியை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சுற்றி 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 மேலே உயிர் வருதுன்னு வச்சுக்கோங்க. இதில் சுழிமுனை நாடிங்கிறது சென்ட்ரில் இருக்கா. இப்போ சென்ட்ரில் இருக்கிறதும் அதுலேயும் உயிர் என்ன பண்ணும், நேராக ஓட முடியாமல் அதுவும் சுற்றும். அதனால தான் நமக்கு ஒரு நிலையான வாழ்க்கை என்பது அமைவது இல்லை. நம்முடைய மனசு ஒரே மாதிரி நிலையாக இருக்க மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த உயிர் துகளும் சுற்றுறதுனால தான். இப்படி சுற்றி சுற்றி மேலே வர்றதுனால தான். அது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இது மாதிரி சுற்றி சுற்றியெல்லாம் மேலே வரக்கூடாது. ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் நம்முடைய உயிர் இயங்கணும். ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில். அதை தான் சுழிமுனை நாடி. சுழிமுனை நாடியை ஓப்பன் பண்ணணுங்கிறாங்க இல்லையா. அது இந்த இடகளை பின்களையால் பாதிக்கப்படாமல் இருக்கும். ஒரே ஸ்ட்ரைட்டாக இயங்கிறதுக்கு அதை நாம் விடணும். மன அலை சுழலை ஏன் நாம் குறைக்க வேண்டும் என்றால், இப்போ நம்மளுடைய மனசு ஒரு ட்ரெயின் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ இந்த ட்ரெயின் ரொம்ப வேகமாக போயிட்டே இருக்குது. மணிக்கு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. இப்போ இந்த ட்ரெயினுக்குள்ளேருந்து நாம் வெளியே பார்த்தோம் அப்படின்னா மரம் செடி போஸ்ட் கம்பம் எல்லாம் பின்னாடி போகுதா. இப்போ நமக்கு
அந்த மரம் என்ன மரம், அந்த மரத்தில் என்ன பூவு இருக்குது, அதனுடைய காய் என்ன மாதிரி இருக்குது, என்ன சைஸில் இருக்குது, இந்த பூவினுடைய கலர் என்னங்கிறது நம்மளால் பார்க்க முடியாது. அதே ட்ரெயின் தன்னுடைய வேகத்தை குறைச்சி 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 நம்ம கீழே இறங்கி மறுபடியும் ட்ரெயினில் ஏறிடலாம். அந்த அளவுக்கு தான் மெதுவாக போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி நம்ம மரம் பின்னாடி போகுது, செடி கொடியெல்லாம் போகுது. அதில் பூவு எப்படி இருக்குது, அதனுடைய டிசைன் எப்படி இருக்குது, அது என்ன கலரில் இருக்குது, அதில் உள்ள பழங்கள் காய்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இல்லையா? இதற்காகத்தான் மன அலை சுழலை குறைக்க வேண்டும். நமக்கு வெளியில் புறத்தில் உள்ள நிகழ்ச்சிகளையும் அகத்தில் உள்ள நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய மனதினுடைய வேகம் குறைய வேண்டும். நாம் 40 எப்போ பார்த்தாலும் பீட்டாவிலேயே வாழ்ந்துட்டுருக்கோம், செயல்களை செய்கிறோம் அப்படின்னா என்ன பண்ண முடியாது? உயிர்னால் ஸ்ட்ரைட் லைனில் இயங்க முடியாது. அப்போ இது ஸ்ட்ரைட் லைனில் இயங்கணும் அப்படின்னா நாம் இந்த மன அலை சூழலை குறைச்சிக்கிட்டே தீரணும். மன அலை சூழல் தவம் பண்ணும்போது குறையுது. அது குறையிறத நீட்டிச்சுக்கணும். அப்படிங்கும்போது நமக்கு இது மாதிரியான பயிற்சிகள் தேவைப்படுகிறது. மனசை அமைதியாக வச்சுக்கணும், நிதானமாக இருக்கணும். எந்த ஒரு செயல்கள்லையும் நாம் உணர்ச்சி வசப்படக்கூடாது. போதிய அளவுக்கு மகரிஷி இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. போதிய அளவுக்கு நமக்கு மனோசக்தி பூரணமாக இருக்கணும் அப்படின்னா கவலை, சினம், உணர்ச்சி வயப்படுதல் இந்த 3த்தையும் தவிர்த்துட்டு பாருங்க, போதிய அளவுக்கு நமக்கு மனோசக்தி பூரணமாக இருக்கும். ஸோ அதனுடைய சயின்ஸ் இதுதான். இப்போ நம்மளுடைய முதுகுத்தண்டில் இயங்கக்கூடிய இந்த ஆற்றலை நாம் கவனித்து பழக வேண்டும். கவனித்து பழகணும். அதை ஸ்லோ மோஷனில் இயங்குற மாதிரி அதை நாம் பாவனை பண்ணி பழகணும். அப்படி நம்ம இந்த இடகலையாலும் பின்களையாலும் நம்முடைய உயிரினுடைய இயக்கம் பாதிக்காத அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடுகளை நிதானமாக வச்சுக்கணும். அப்படி நிதானமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உயிர் ஸ்ட்ரைட் லைனில் இயங்கும். மூலாதாரத்திலேருந்து ஸ்ட்ரைட்டாக துரியம் மூளை செல்களுக்கு போகும். அப்படி மூளை செல்களில் இந்த உயிர்ங்கிறது என்ன ஆகும்னா நின்று நிதானமாக இயங்கும். இப்போ இங்கே நம்ம வேகமாக சுற்றி விட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொருளை வேகமாக சுற்றி விட்டோம் அப்படின்னா அது ஒரு இடத்துக்கு போய் அது நின்று நிதானமாக இயங்க முடியுமா? இயற்கை அமைப்பிலேயே மேலே வர்ற உயிர் என்ன பண்ணும்? மூளை வழியாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்படி மூளை வழியாக உயிர் என்ன பண்ணக்கூடாது? ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. மூளையில் நம்முடைய உயிர் துகள்கள் தங்கி நின்று நிதானமாக இயங்கும். அப்படின்னா நம்முடைய மன அலை சுழல் குறைஞ்சா மட்டும்தான் இது சாத்தியம். நம்முடைய மன அலை சுழல் குறையல அப்படின்னா இந்த ஸ்பீடில் மேலே போய் அதுவும் என்ன பண்ணும்? மூளை செல்கள் வழி அப்படியே விரிஞ்சு. இப்போ மூளையில் நின்று நிதானமாக தங்கி தலைத்து இயங்குவதற்கு வாய்ப்பு இல்லை. நம்முடைய நியூரான்ஸ், நம்மளுடைய எலக்ட்ரான்ஸ், இந்த பிரபஞ்ச இயக்கமே இதுதான். எந்த அளவுக்கு நம்மளுடைய மூளையினுடைய சிறப்பு, நம்மளுடைய முதுகுத்தண்டினுடைய அமைப்பு இதெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அண்டத்தில் உள்ளதை பிண்டத்தில் இருப்பதை நாம் பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? அண்டம் வேறு பிண்டம் வேறு இல்லை. இந்த பிண்டத்தில் என்ன இருக்கோ அதுவே தான் இந்த அண்டத்திலும் இருக்கிறது. அப்போ ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய பொருள் ஒன்று தான். இந்த ஜீவாத்மாவில் என்ன இருக்கோ அதுவே தான் பரமாத்மாவிலையும் இருக்கு. ஆனால் ரெண்டும் ஏன் வேறுபட்ட நிலைகளில் இயங்குது? ஏன் இது ரெண்டுத்தினுடைய இயக்கத்துக்கு முரண்பாடுகள் இருக்கு? அவ்வளோ பெரிய பிரபஞ்ச பேராற்றல் அதுவே தான் நமக்குள்ளார சித்தாகாசமாக சின்ன ஆற்றலாக இயங்குது.
இப்போ இதை வந்து அந்த பிரபஞ்ச பேராற்றலே நமக்குள்ளாக சின்ன நிலையிலிருந்து இயங்கினாலும் என்ன ஆயிடுச்சு, இது தன்மாற்றம் அடைஞ்சு டிராவல் ஆகி வந்தது இல்லையா, அந்த வழிப்பாதையில் ஏற்பட்ட கலங்க பதிவுகள் இதனுடைய ஒரிஜினாலிட்டி போயிடுச்சு. அவ்வளோதான் விஷயம். இந்த பியூராக நம்ம உடம்புல அந்த இறைநிலை இயற்கை என்ற பேராற்றல் இல்லை. அதை தான் வந்து கருமைய கலங்கம்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ கருமையம் கலங்கமாயிருக்கு. இப்போ இந்த கருமைய கலங்கத்தை போக்கணும், நம்முடைய மூளை செல்கள் முழுமையாக இயங்கணும் அப்படின்னா அதற்கு தகுந்த முறையில் நம்முடைய செயல்களை மாற்றி அமைச்சுக்கணும். இதை தான் வந்து வள்ளுவர் சொல்கிறார், பிறப்புக்கும் எவ்வுயிருக்கும், பிறப்புக்கும் எவ்வுயிருக்கும். இந்த உலகத்தில் எல்லா ஜீவன்களுக்கும் பிறப்புங்கிறது ஒரே மாதிரியானது தான். ஆனால் சிறப்பு ஒவ்வா செய் தொழில் வேற்றுமையாமே. ஒவ்வொரு ஜீவனுக்கும் இந்த சிறப்பு தன்மைகள்னு இருக்கு. அந்த சிறப்பு தன்மைங்கிறது ஒன்னோட ஒன்று ஒத்து போகாது. அதுக்கு வேற மாதிரி இருக்கு, இதுக்கு வேற மாதிரி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா அதுதான் வந்து அது அது செய்த செயல் பதிவுகள். இதை தான் வந்து மகரி சொல்லுவாங்க, இயங்கி பெருகிய தன்மை. இயங்கி பெருகிய தன்மை. இந்த இயங்கி பெருகிய தன்மையை நாம் நமக்குள்ளாக எந்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் எந்த அளவுக்கு நாம் தக்க வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற விஷயத்துக்கும் வேறுபாடு இல்லாமல் நாம் பார்த்துக்க முடியும், பியூர் பண்ணிக்கலாம். அப்போ அந்த இயங்கி பெருகிய தன்மையை தான் நாம் டெவலப் பண்ணுறோம். நம்முடைய மனவளக்கலை பயிற்சி அதைத்தான் நமக்குள் செய்து கொண்டிருக்கிறது. இயங்கி பெருகிய தன்மை. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இது எது மாதிரி இயங்குச்சு, அதுதான் வள்ளுவர் சொல்கிறார், பிறப்புக்கும் எவ்வுயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய் தொழில் வேற்றுமையாமே. இது எது மாதிரி இயங்குச்சோ அது மாதிரி தான் அதனுடைய தன்மைகள் கூடும். இது இயற்கையோட அமைப்பு. அப்போ நம்மளுடைய மனசு, நம்மளுடைய உடம்பு, நம்மளுடைய உயிர் எது மாதிரி இயங்குகிறதுங்கிறதையும் நாம் புரிஞ்சுக்கணும். எது மாதிரி இயங்குகிறது, எது மாதிரி இயங்க வேண்டும் அதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எது மாதிரி இயங்கணுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் என்ன பண்ண முடியும், மாற்றி அமைத்து கொள்ள முடியும். இப்போ எது மாதிரி இயங்குதுன்னு தெரிஞ்சாதான் அது சரியா தப்பான்னு நம்மளால ஆராய்ச்சி பண்ண முடியும். அதனால தான் பாருங்க மகரிஷி இந்த இடத்துல தற்சோதனையை ஃபிட் பண்ணியிருக்காங்க. தற்சோதனை பண்ணோம்னா தான் இந்த விஷயம் புரிதலாகும். தற்சோதனை பண்ணாமல் இதை புரிஞ்சுக்க முடியுமா? நம்மளுடைய உயிர் எது மாதிரி தன்மையில் இயங்குகிறது, நம்மளுடைய மனம் எது மாதிரியான தன்மையில் இயங்குகிறது, என்னுடைய உயிர் எது மாதிரி தன்மையில் இயங்க வேண்டும், என்னுடைய மனம் எது மாதிரியான தன்மையில் இயங்க வேண்டும் அப்படிங்கிற இந்த ரெண்டுத்துக்குமான வேறுபாட்டை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நடுவில் தற்சோதனை வேண்டும். தற்சோதனை இல்லாமல் இதையும் புரிஞ்சுக்க முடியாது, அதையும் புரிஞ்சுக்க முடியாது. இதே விஷயத்துக்காக தான் மகரிஷி சொல்லால் மட்டும் நம்பாதீர் அப்படின்னாங்க. மகரிஷி பாருங்க, எல்லா விஷயத்தையும் எடுத்து கொடுத்துட்டு அதற்கான பயிற்சியும் கொடுத்துட்டு கடைசியாக ஒரு வார்த்தை, சொல்லால் மட்டும் நம்பாதீர், சுயமாய் சிந்தித்தே தெளிவு பெறுங்கள். சொல்லால் மட்டுமே நம்பணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 நாள் தான் அந்த விஷயம் நம்மளோட இருக்கும். அப்படி இந்த பக்கம் திரும்பி அந்த பக்கம் திரும்பினோம்னா அது பாட்டில் அது ஒரு பக்கமாக இருக்கும், நாம் ஒரு பக்கமாகிடும். ஆனால் ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி தெளிவோடு ஏற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ட்ராவல் ஆகும். அது நம்மளோடத மட்டுமா இல்லாமல் நம்மளுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையாகவும் அது மாறும். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் மகரிஷி சொல்லால் மட்டுமே இதெல்லாம் ஏற்றுக்காதீங்க, சுயமாக சிந்தனை செய்யுங்கள், சிந்திச்சு ஒரு விஷயத்தை ஏற்றுக்கங்க.
சிந்திச்சு ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டோம்னா அது நம்மளோட தான் மாறும். சிந்திக்க சிந்திக்க நம்முடைய தன்மை கூடும், தரம் உயரும். எது மாதிரி நம்முடைய உயிர் இயங்கணுமோ அது மாதிரி இயங்கும். நாம் அடிக்கடி என்ன பண்ண மாட்டோம், கீழ்நோக்கு விசைக்கு போக மாட்டோம். தற்சோதனை பண்ணால் மட்டும்தான் மேல் நோக்கு விசையில் எப்போதுமே நம்முடைய உயிர் மனம் இயங்கும். தற்சோதனை பண்ணி பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மேல்நோக்கு தன்மை நமக்கு அதிகமாகும். அப்போ இந்த குண்டலினி சக்தி இடகளையும் இல்லாமல் பின்களையும் இல்லாமல் சுழிமுனையில் தனியாக இயங்கும், இண்டிவிஜுவலாக இயங்கும். உயிருக்கு உள்ள மிகச்சிறந்த சிறப்பு இது. பிரபஞ்ச வெளியில் இருக்கக்கூடிய விண்துகளே தான் நம்ம உடம்புக்குள்ளற உயிர் துகளாக இருக்கு. மற்ற 4 பௌதீக பொருள்களுக்கும் இல்லாத சிறப்பு இந்த உயிருக்கு இருக்கு. இப்போ நம்மளுடைய ஒரு நெருப்பு நீரோட சேர்ந்தது அப்படின்னா, ஒன்று நீர் டாமினேட் பண்ணிச்சு அப்படின்னா நெருப்பு அணைச்சிரும், இல்லை நெருப்பினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுன்னா நீரை க்ளோஸ் பண்ணிடும் இல்லையா? அதனுடைய இயற்கையோட அமைப்பு அப்படிதான் இருக்கு. எது டாமினேட் பண்ணுதோ அதுதான், எது வலிமையோடதோ அது மட்டும்தான் இயங்க முடியும். இன்னொன்று ஒன்று அழிச்சிடும். ஆனால் உயிர் பாருங்க, எதோடு வேண்டுமானாலும் இணைந்து இயங்கும். நீருக்குள்ளேயும் இயங்கும், நெருப்புக்குள்ளேயும் இயங்கும், மண்ணுக்குள்ளேயும் இயங்கும், காற்றுக்குள்ளேயும் இயங்கும். எல்லாத்தோடையும் இணைந்து இயங்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் நம்முடைய உயிர் தான். இவ்வளோ சிறப்பு நம்மளுடைய உயிருக்கு இருக்கு. ஆனால் மற்ற பூதங்கள் அப்படி இல்லை. ஒன்று அதிகமாக இருந்ததுன்னா ஒன்று அழிச்சிடும், ஒன்று அரவணைச்சு நிற்காது. ஆனால் உயிர் அப்படி இல்லை, எதோடு வேண்டுமானாலும் இணைந்து இயங்கும். அப்படிப்பட்ட சிறப்பு நம்முடைய உயிருக்கு இருக்கு. அப்போ இதை மேல்நோக்கு விசையோடு அமைச்சுக்கிட்டு இந்த சுழிமுனையை நாம் அமைதியாக அப்படி நிதானமாக ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த பிரபஞ்ச உண்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை மேலோங்கும். நம்முடைய மூளை செல்கள், நியூரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் இதெல்லாம் அப்படி நின்று இயங்கும். நியூரான்ஸ் நரம்பு மூளை செல்கள் இருக்கக்கூடியது. பிரபஞ்ச வெளியினுடைய அமைப்பும் நம்மளுடைய மூளை செல்கள் நரம்பு ஒரே மாதிரி இருக்கும். அப்படி கனெக்ட் ஆச்சுன்னா பிரபஞ்ச உண்மைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ பெரிய விஷயம் நம்மளுடைய மூளைக்கு இருக்கு. மூளையினுடைய சிறப்பு அவ்வளோ பெருசு. ஆனால் மூளை இன்னும் சரியான முறையில் இயக்கப்படவில்லை. ஐன்ஸ்டீனுக்கு 14% அவ்வளோதான் இயங்கி இருக்கு, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்ப. அப்போ 100% நம்மளுடைய மூளையை இயக்கினோமேயானால் பிரபஞ்ச வெளியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்மளால் அனுபவமாக்கி கொள்ள முடியும். அதற்கான விஷயமாக தான் மகரிஷி நமக்கு இந்த பயிற்சிகளை கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சி எல்லாமே அதை நோக்கி தான் நம்மளை நகர்த்துது. அது நகர்த்தும் போது நாமளும் கொஞ்சம் நகர்ந்துக்கணும். அது கஷ்டப்பட்டு நகர்த்துதுன்னா நீ என்னை நகர்த்திடுவியா பார்த்துடலாம் அப்படின்னு அதுகிட்ட போய் சண்டை போடக்கூடாது. ஆனால் நம்ம அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். அது நகர்த்துதா, நகர்ந்துக்கணும். நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த பதிவுகள் இருக்கு இல்லையா, சில வினைப்பதிவுகள் நம்மை கடந்து போகும். சில வினைப்பதிவுகளை நாம் கடந்து போக வேண்டும். அப்படி கடந்து போகிறத போக விடணும், கடந்து போக வேண்டியதை கடந்து போகணும். நாம் என்ன பண்ணுறோம், நம்மளை விட்டு அந்த வினைப்பதிவு போகும்போது ஐயோ என்கிட்ட இருந்து போகுதேன்னு திருப்பி பிடிச்சி இழுத்து நம்மளுடைய செல்கள்லையும் கருமையத்துலேயும் ஃபெவிக்விக் போட்டு ஒட்ட வச்சுக்கிறோம். ஏன் இப்படி பண்ணுறோம் நாம்? இது எப்படி போகும்? அதுதான் ஏன் நாம் இப்படி பண்ணுறோன்னா காரணம் இதுதான். எந்த பதிவு எது மாதிரி நமக்குள்ள உடம்புக்குள்ளே வந்துச்சோ மறுபடியும் அதே பதிவு அதே மாதிரி தான் வெளியே போகும். இது ஒரு வழி பாதை. எந்த பக்கம் எது மாதிரியான பதிவு எந்த தன்மையோடு நம்ம கர்மயத்தில் சேர்ந்ததோ அதே பதிவு அதே தன்மையில் அதே வழியில் தான் திருப்பி ரிட்டர்ன் போகும். அப்போ திருப்பி போகும்போது எது மாதிரியான தன்மையோடு போகும் அப்படின்னா, இப்போ விலங்கின பதிவுக்கு மகரிஷி ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க இல்லையா. நம்ம உடம்புல விலங்கின பதிவு இருக்குது அப்படின்னா மனதில் குழப்பம், உடலில் நோய், இது ரெண்டும் எதனுடைய அடையாளம்? விலங்கின பதிவினுடைய அடையாளம் இல்லையா. அப்போ நம்ம உடம்புல இருந்து நோய் பதிவுகளாக தான் விலங்கின பதிவு என்ன பண்ணும்,
போகும் போகும். ஆனால் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இப்போ ஒரு துன்பம் வருது அப்படின்னா அதுவும் நாம் வலின்னு தான் ஃபீல் பண்ணுவோம். நம்ம உடம்புல ஒரு நோய் பதிவு உடம்பை விட்டு வெளியே போகுதுன்னாலும் அது துன்பத்தை தான் கொடுக்கும், அதுவும் வலி தான். ஒரு துன்பம் புதுசாக டெவலப் ஆகுது அப்படின்னா அதுவும் வலி தான். ஆனால் நம்ம இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பயிற்சி செய்ய செய்ய நம்ம உடம்புல சில வினைப்பதிவுகள் வெளியே போகும்போது அது துன்பப்பதிவாக தான் வெளியே போகும். அப்படி துன்பப்பதிவாக வெளியே போகும்போது இது என்கிட்டேருந்து வெளியே போகுதுங்கிறத ஃபீல் பண்ணணுமே ஒழிய நான் கஷ்டப்படுறேன் துன்பப்படுறேன்னு ஃபீல் பண்ண கூடாது. இதையே தான் வள்ளுவர்னு சொன்னார். இடுக்கண் வருங்கால் நகுக, சந்தோஷமா சிரிங்க, ஹாப்பியா இருங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம உடம்புல இருந்து வினைத்தன்மை வெளியே போகுது. ஏன்னா அது வழி அதுதான். நம்மளுடைய விலங்கினத்தன்மையெல்லாம் துன்பப்பதிவை ஏற்படுத்தி தானே உள்ளே கொண்டு வந்தோம். இப்போ அது போகும்போது என்ன பண்ணும்? அதே துன்பத்தை நமக்கு அடையாளமாக காமிச்சிட்டு தான் போகும். அப்போ நம்மளுடைய கருமையம் தூய்மையாகுதுங்கிறதுனுடைய அடையாளம் என்ன? இடுக்கண் வருங்கால் நகுக. துன்பம் வரும்போது சந்தோஷப்படணும். அதுக்காக நாம் வருத்தப்பட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து மறுபடியும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அந்த துன்பத்தை மறுபடியும் இழுத்து கருமையத்தில் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்போ இது மாதிரியான விஷயங்கள்ல நாம் கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இப்போ சில பதிவுகள் நம்மை கடந்து போகும். நாம் சில பதிவுகளை கடந்து போக வேண்டியது இருக்கும். அதை கடந்து வந்துடணும். வேடிக்கை பார்க்க கற்றுக்கங்க, வேடிக்கை பார்க்க கற்றுக்கங்க. வேடிக்கை பார்க்கக்கூடிய அந்த சார்புத்தன்மை இல்லாமல் நாம் வந்து சாட்சி பாவனையோடு வாழத்துவோம். நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் நமக்கு ஒரு கடும் பற்று இருக்குது, நாம் வந்து சார்புத்தன்மையோடு வாழ்கிறோம் அப்படின்னா நம்மளை விட்டு வெளியே போகிற பதிவையும் விடமாட்டோம். நாம் சில பதிவுகளை கடந்து போக வேண்டியது வரும். சூழ்நிலை காரணமாக அதையும் என்ன பண்ண மாட்டோம், கடந்து போக மாட்டோம். இது ரெண்டுத்தையுமே நம்ம கூடயே வச்சுக்குவோம். அப்போ சாட்சி பாவனையை நாம் வளர்த்து விட்டோம் அப்படின்னா இது என்னிடமிருந்து வெளியேறுகிறது, ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்க வளமுடன் சொல்லி வழி அனுப்பி வச்சிடலாம். நம்மக்கிட்ட நாம் சில பதிவுகளை கடந்து போகணும் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கலாம். சாட்சி பாவனை இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? இது ஒரு பிரச்சனை வரப்போகுது அல்லது நடந்துக்கிட்டு இருக்கு, அதற்கான ஆயத்த பணிகள் துவங்குகிறது, நான் இந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற அந்த அயரா விழிப்பு நிலை, மகரிஷி சொல்லக்கூடிய அயரா விழிப்பு நிலையோடு இருந்து அதை நாம் சாட்சி பாவனையோடு இருந்து பார்க்கும்போது அதையும் நாம் கடந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த சூழ்நிலை நம்மை சிக்கலை பெரிதாக உருவாக்கிவிடும். இப்போ வேடிக்கை பார்க்கறது எவ்வளோ பெரிய விஷயம் பாரு. சாட்சி பாவனையோடு இருந்து பார்க்க கற்றுக்கங்க. அந்த விழிப்பு நிலை, அயரா விழிப்பு நிலை உருவாகும். நாம் ஜாக்கிரதையாக இருக்கலாம். நம்மகிட்ட இருந்து ஒரு பதிவு வெளியேறுகிறது, நாம் சில பதிவுகளை கடந்து போகிறோம் அப்படிங்கிறத அந்த கவனத்தோடு அயரா விழிப்பு நிலையோடு வாழலாம். இது எல்லாத்துக்கும் பாருங்க, நம்ம முதுகுத்தண்டு அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நடக்கும். எப்போவுமே நம்முடைய முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கணுங்கிறோம் இல்லையா? ஸ்ட்ரெயிட் லைன்னு அது நேராக இருக்கும். சாதாரணமாகவே டாக்டர்லாம் என்ன சொல்கிறாங்க? பெண்ட் பண்ணி உட்காராதீங்க. ஏன்னா முதுகுத்தண்டு அவ்வளோ முக்கியமானது. நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது, நம்முடைய உடலினுடைய இன்ப துன்பங்களை தீர்மானிக்கிறது, நம்முடைய மனதினுடைய சோகத்தை மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது. ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய இயற்கையினுடைய அமைப்பை உணரக்கூடிய தன்மை எல்லாம் எதில் இருக்குன்னா நம்முடைய முதுகுத்தண்டில் தான் இருக்குது. த செகண்ட் பிரெயின். சயின்ஸில் நம்முடைய முதுகுத்தண்டுக்கு இரண்டாவது மூளைன்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ முதுகுத்தண்டு எவ்வளோ முக்கியமானது. இதை எல்லாத்தையும் உணர்ந்த மகரிஷி தான் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? படுக்கும் போதும் எந்திரிக்கும் போதும் ஒரு பயிற்சியை சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? இடது பக்கம் திரும்பி வலது கையை ஊனி எந்திரிங்கன்னு. இதுக்குத்தான் முதுகுத்தண்டை பாதுகாப்பதற்காக. நீங்கள் பாட்டில் தொப்புன்னு உழுகுறீங்க, தொப்புன்னு அப்படியே எந்திரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? முதுகுத்தண்டு பெண்ட் ஆகும் இல்லையா? முதுகுத்தண்டை டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையே டேமேஜ் ஆகிடும்.
நம்முடைய சிந்தனைகள் டேமேஜ் ஆகும், நம்முடைய செயல்பாடுகள் டேமேஜ் ஆகும். இந்த டேமேஜான வண்டியை வச்சுட்டு, இந்த டேமேஜான வாழ்க்கையை வச்சுட்டு எப்படி நீங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வீங்க? இப்போ மகரிஷி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க, பல விஷயங்களை சொல்லாமல் உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பெரியவங்க எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் கொடுத்தாங்க, இப்போ அந்த இடத்துக்கு நாம் நகர்ந்தால் மட்டும்தான் அது புரியும். ஏன்னா இப்போ மகரிஷியினுடைய கட்டமைப்பே அப்படி தான் இருக்கு பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே கொடுத்துருக்காங்க. எடுத்தோடையே நமக்கு பிரம்மஞானம் கொடுத்துட்டாங்களா? எடுத்தோடனே பிரம்மஞானம் கொடுக்கல. அப்போ மனதை முதல்ல உயிரை உணர்வதற்கான பயிற்சி, உடலை ஒழுங்குபடுத்துவதற்கான பயிற்சி, உயிரை பலப்படுத்துவதற்கான பயிற்சி அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொண்டு போய் என்ன பண்ணுறோம், கடைசியாக பிரம்மஞானம்னு கொடுத்துருவோம். முதலையே இப்போ நம்ம ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாமே, எடுத்தோடனே பிரம்மஞானம் அப்படின்னு நாம் எல்லாத்துக்கும் சொன்னோம்னா யாருக்கு புரியும்? ஒருத்தருக்கும் புரியாது. இப்போ இந்த மனப்பக்குவம், மனதை தயார்படுத்துதல், உடலை தயார்படுத்துதல் எதுக்கு? பிரம்ம ஞான உணர்வை பெறுவதற்கு. எல்லாமே அதுக்கு தான். 0லேருந்து 100 வரைக்கும் எல்லாமே அதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ எல்லாத்தையும் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு நாம் சில விஷயங்களை மாற்ற வேண்டியது இருக்கு. கண்டிப்பாக மாற்றிக்கணும். நாம் சில விஷயங்களை புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. அதை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த புரிதலை நிறைவாக ஏற்படுத்தி கொண்டு மாற்றங்களை நோக்கி நம்முடைய மனதையும் உடலையும் நகர்த்திக்கணும். அப்படிப்பட்ட சிறப்பான வாய்ப்பை மகிழ்ச்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத தற்சோதனை பண்ணலாம். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.